Good morning children. I am your business max and I am very happy to see you through this online class to taking the classes. Okay. First, today I am taking first chapter in this business max. Our first chapter is applications of matrices and determinants. நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க matrices and determinants. So this is very known things in your 12th standard also. Listen, இந்த 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருப்பீங்க solve the equations அப்படின்னு. solve the equation 3 டைப்ஸில் படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா substitution method, செகண்ட் டைப் elimination method, தேர்ட் ஒன் இஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட். அதில் ஒரு 2 ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணியிருப்போம். சரி, சப்போஸ் மோர் தென் 2 ஈக்குவேஷன் வந்தால் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம கிராமர், கேப்ரியல் கிராமர் வந்து ஒரு கிராமர் ரூலை அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஒரு ஸ்விஸ் மேத்தமெட்டிஷியன். அவர் பப்ளிஷ் பண்ண இயர் பார்த்திங்கன்னா 1750. அதில் அவர் n லீனியர் ஈக்குவேஷனுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் வந்து அந்த சொல்யூஷன் ஹேஸ் யூனிக், அந்த சொல்யூஷன் யூனிக்காக இருந்தால் மட்டும்தான் நம்ம கிராமர் ரூலை யூஸ் பண்ண முடியும். சொல்யூஷன் யூனிக்காக இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெல்டா நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னா திஸ் இஸ் யூனிக் சொல்யூஷன், த சிஸ்டம் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த கிராமர் ரூலை டிட்டர்மினன்ட் மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த கிராமர் ரூல் அப்படி இல்லைன்னா டிட்டர்மினன்ட் மெத்தடுன்னு கேட்டால் இந்த கிராமர் ரூல் மெத்தட் தான் நம்ம போடணும். நெக்ஸ்ட் அதுக்கு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் பை டெல்டா அண்ட் ஒய் ஈக்குவல் டு டெல்டா ஒய் பை டெல்டா, இசட் ஈக்குவல் டு டெல்டா இசட் பை டெல்டா. நெக்ஸ்ட்டு ஐ எம் டேக்கிங் ஒன் சம் ஹவு டு explain the grammar rule. I explain this grammar rule by one example. This is first sum. 5x plus 3y equal to 17, 3x plus 7y equal to 31. இதுக்கு வந்து solve by grammar rule கேட்டாலும் சரி, solve by determinant method கேட்டாலும் இந்த மெத்தட் தான் நம்ம போட போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு here first write delta. delta எப்படி போடணும்னு பாருங்கள். delta is equal to, delta is the கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ். கோஎஃபிஷியன்ட்னா என்னது? எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட், ஒய்யுடைய கோஎஃபிஷியன்ட், அதை மட்டும் எடுத்து இங்கே எழுத போகிறோம். ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 5, 3. செகண்ட் லைனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 and 7. இதை வந்து ஒரு வெர்டிக்கல் லைனுக்குள்ளே நம்ம போடுறோம். வெர்டிக்கல் லைனுக்குள்ளே போட்டால் தட் இஸ் கால்டு டிட்டர்மினன்ட். ஓகே, வி நோ வெரி வெல் ஹவு டு எக்ஸ்பேண்ட் திஸ் டிட்டர்மினன்ட். டிட்டர்மினன்ட்டை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு மல்டிப்ளை தி மெயின் டயகனல் எலிமெண்ட். மெயின் டயகனலில் எந்தெந்த எலிமெண்ட் இருக்குது அப்படின்னா 5 into 7 and then minus 3 into 3. So 7 5s are 35 minus 3 3s are 9. We get 26. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பார்க்கணும்? டெல்டா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். டெல்டா இஸ் நாட் ஈக்குவல் டு 0. இட் மே பி நெகட்டிவ் பட் not equal to 0. Okay, 26 is not equal to 0. Then only we can apply Cramer's rule. Otherwise we won't apply. But therefore we can apply Cramer's rule. Okay, first delta find out பண்ணி not equal to 0 அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம we can apply Cramer's rule யூஸ் பண்ணுறோம். கிராமர்ஸ் ரூலில் நமக்கு என்ன வேணும்? ஃபார்முலாவில் டெல்டா எக்ஸ் வேணும், டெல்டா ஒய் வேணும். 3 ஈக்குவேஷன் இருந்ததுன்னா டெல்டா இசட்டும் போடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 2 ஈக்குவேஷன் தான் பார்க்குறோம். டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் ஃபைண்ட் பண்ணலாம். ஹியர் டெல்டா எக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். டெல்டா எக்ஸ்னால் எக்ஸுடைய கோஎஃபிஷியன்ட் காலம் தான் இது. 5ம் 3ம் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் காலம் இல்லையா? இதில் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 5, எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் 3. இந்த காலமை விட்டுடணும். இதை விட்டுட்டு ஈக்குவல்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய 1731 எடுத்து அந்த பிளேஸில் நம்ம எழுத போகிறோம். 1731. The next y column is as it is. Write as it is 3 and 7. Now multiply the main diagonal elements. 17 into 7 minus 3 into 31. Now multiply and 17 into 7 is what? 7 7s are 49, 11 minus 3 1 is 3, 3 3 is 9. Is it? Okay, now subtract
9 minus 3 is 6 and 11 minus 9 is 2. Again delta x we get 26. Next delta y. Delta y is the same. First column அப்படியே எழுதிடுங்க, 5 3 அப்படியே எழுதுங்க. செகண்ட் காலமில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். என்ன அப்படின்னா ஆப்போசிட்டில் ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த காலம் எடுத்து அங்கே எழுத போகிறோம். 17 31. ஓகே, நவ் மல்டிப்ளை த மெயின் டயகனல் எலிமெண்ட்ஸ். மெயின் டயகனலில் என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? 5ம் 31 இருக்குது. 5 into 31 minus 17 into 3. Okay, 5 into 31 is what? 5 15 is it? Next 17 into 3 51. Now subtract 4 0 1 104. Okay, next we use Cramer's rule formula. Cramer's rule formula we use பண்றோம். Therefore by Cramer's rule or formula is what? X equal to delta x by delta. What is delta x? Delta x is 26. And what is delta? Delta is also 26 by 26. 26 by 26 is 1. Next y is equal to delta y divided by delta. What is delta y? Delta y is 104 divided by delta is 26. How many times? 1 time, and this is 4 time. Okay, so our y value is 4. The last line is solution. Therefore solution is x comma y is equal to, write in pair, ஒரு bracketல எழுதிக்கோங்க, x comma y equal to 1 comma 4. அதாவது x உடைய வேல்யூவை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, y உடைய வேல்யூவை செகண்ட் எழுதிக்கோங்க, 4. Okay, first sum over. Now I am taking fifth sum. Fifth sumல 3 equations இருக்கு. 3 equation எப்படி சால்வ் பண்றதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சேம் டெல்டா வந்து இதனுடைய கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் தான். இந்த ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய எக்ஸ் கோஎஃபிஷியன்ட், ஒய் கோஎஃபிஷியன்ட் அண்ட் இசட் கோஎஃபிஷியன்ட் எலிமெண்ட்டை மட்டும் இப்போ எடுத்து எழுத போகிறோம். 1 4 3. நெக்ஸ்ட் ரோவில் இருக்கிறது 2 -6 and 6. தேர்ட் ரோவில் இருக்கிறது 5 -2 and 3. 5 -2 and 3 ஒரு வெர்டிக்கல் லைனில் போட்டுக்கோம். நெக்ஸ்ட்டு இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சைன் ஆஃப் த எலிமெண்ட் என்னன்ட்டு ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ளஸ், நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ரோவை வச்சு தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ டிட்டர்மினண்ட்டை எப்போவுமே ஏதாவது ஒரு ரோ இல்லைனா ஏதாவது ஒரு காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். நம்ம யூஸ்வலாக பண்ணுறது ஃபர்ஸ்ட் ரோ R1 வச்சு தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ R1 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ரோவில் 1 இன்ட்டு ஒரு சின்ன ஸ்மால் டிட்டர்மினண்ட், அதாவது மைனர்னு சொல்லுவாங்க இல்லையா, மைனர் எப்படி எழுதுறது, இந்த 1 இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய ரோவையும் காலமையும் விட்டுறோம். லீவ் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த ரோ அண்டு காலம். அதை விட்டுட்டோம்னா மீதி என்ன இருக்கோ அதை எழுதணும். -6 6 -2 3. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் எடுக்க போகிறோம். செகண்ட் எலிமெண்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன சைன் வரணும், மைனஸ் சைன் வரணும். இப்போ -4 இன்ட்டு, இப்போ இந்த 4ன்றது ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ரோவையும் செகண்ட் காலமையும் விட்டுறோம். விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பர் என்ன, 2 6 5 3. 5 3. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் லாஸ்ட் ஒன் 3 இன்ட்டு இந்த 3 இன்டர்செக்ட் ஆகக்கூடிய ரோ அண்ட் காலமை விட்டுட்டிங்கன்னா மீதி இருக்கிறது என்னது, 2 -6 5 -2. தட்ஸ் ஆல். ஓகே, இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம லாஸ்ட் சம்மில் ஃபஸ்ட்டு சம்மில் எப்படி போட்டோமோ அதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய நம்பர் ப்ராக்கெட் வெளியில் அப்படியே இருக்கணும். 1 இன்ட்டு ரைட் இன் ப்ராக்கெட் மல்டிப்ளை த மெயின் டயகனல் -6 இன்ட்டு 3 -6 இன்ட்டு -2 6 இன்ட்டு -2 close the bracket. The next -4 into again write in bracket multiply the element of the main diagonal. Main diagonal elements are 2 and 3. So 2 into 3 first minus in the diagonal
சப்டைகனல் சொல்லுவாங்க, இல்லைனா ஆஃப் டயகனல் சொல்லுவாங்க. OFF ஆஃப் டயகனல் 6 into 5. ஓகே, ப்ளஸ் 3 into again write in bracket multiply the main diagonal 2 into minus 2 minus 6 into 5 minus 6 into 5 close the bracket. Okay, in the next row 1 bracket வெளியில் இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுக்கோங்க. 1 into bracketல minus 6 into 3 is what? Minus 18 minus into minus plus 6 2s are 12 minus 4 into again write in bracket 3 2s are 6 minus 6 5s are what? 30 plus 3 into இந்த bracketல solve பண்ணுறோம். 2 into minus 2 is minus 4 again minus ரெண்டு மைனஸ் இருக்கிறதுனால minus into minus plus 6 5s are 30. Okay, it is equal to 1 into something is the same, so leave this number 1. Minus 18 plus 12 na enna varano? Minus 6. Next minus 4 into bracket la 6 minus 30, so minus 24 plus 3 into 30 minus 4 is plus 26. Okay, now minus 6 அப்படியே வரும், write as it is minus 6 minus into minus plus 4 into 24. 4 into 24 is what? 96. Okay, next plus 3 into 26. 3 into 26 is 78. This is equal to, first add the positive numbers and then subtract minus 6, we get 168. First என்ன check பண்ணனும்? Delta equal to 0 வா not equal to 0 வான்னு check பண்ண போகிறோம். This is not equal to 0. Not equal to 0 na the system has unique solution. So unique solution na we can apply the Cramer rule. Okay, இப்போ Cramer rule apply பண்ணனும்னா என்ன பண்ணனும்? delta x, delta y and delta z. இதில் நமக்கு 3 ஈக்குவேஷன் இருக்கிறதுனால delta z உம் கண்டுபிடிக்கிறோம். Therefore we can apply Cramer's rule. Okay, first delta x போடலாம். delta x equal to the first column மட்டும் சேஞ்ச் ஆகும். first columnல என்ன எழுதணும்? equal to அப்புறம் இருக்கக்கூடிய 2 minus 3 minus 5 ஐ எழுத போகிறோம். 2 minus 3 minus 5. உன்னுடைய second and third column as it is no change in this second and third column. 4 minus 6 minus 2, 4 minus 6 minus 2, 3 6 3. Okay, it is equal to again expand through R1. R1 வச்சு இதை expand பண்ணுறோம். So 2 into இந்த நம்பர் வரும் இல்லையா, minus 6 6 minus 2 3. Next minus 4 into next என்ன வரணும்? இந்த காலம் இந்த ரோவை விட்டுறோம். So minus 3 6 minus 5 3. Next plus 3 into இந்த ரோ காலமை லீவ் பண்ணிடுங்க, மீதி இருக்கிறது என்னது? இது மட்டும். minus 3 minus 6 minus 5 and minus 2. That's all. அதுக்கப்புறம் as usual அப்படி நம்ம expand பண்ணுறோம். 2 into right in bracket multiply directly. minus 6 into 3 is what? minus 18. Next minus ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய மைனஸ் இது. நெக்ஸ்ட் மல்டிப்ளை these two. 6 into minus 2 is minus 12. ஓகே, ஸோ மைனஸ் அகெயின் வர்றதுனால ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. minus 4 into ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை these two. 3 into minus 3 is minus 9. அப்புறம் மைனஸ் ரைட் இன் ப்ராக்கெட் 6 into minus 5. இப்போ minus 30 plus 3 into right in bracket multiply the main diagonal. minus 3 into minus 2 is plus 6. minus into minus is plus, then minus this is our formula. minus ன்றது ஃபார்முலாவில் இருக்கக்கூடியது. மைனஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுறோம். இது ரெண்டு 6 into 5 again minus into minus plus, so 30 வரும். is equal to 2 into right in bracket minus 18 அப்படி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு சைனையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் 12 வரும். அப்புறம் minus 4 into minus 9 again minus into minus plus 30 plus 3 into 6 minus 30.
Okay, the next line 2 into, right in bracket, minus 18 plus 12 is minus 6. Minus 4 into 30 minus 9 is 21. Plus 3 into 6 minus 30 is what? Minus 24. Multiply 6 2s are minus 12. Minus 4 into 21 is minus 84. Next minus. Minus into plus is minus 24 into 3. 24 into 3 is what? 12, 7. 72. இப்போ எல்லாமே மைனஸில் இருக்குது. ஸோ எல்லாமே ஆட் பண்ணி மைனஸ் சைன் போட போகிறோம் இல்லையா? ஸோ மைனஸ் போட்டு ஆட் பண்ண ஆகணும். 4 + 2 + 2 is 8. 8 + 7, 16. Okay, 168 minus 168. This is our delta x value. Okay, next you have to find delta y. Similarly, அதே மாதிரி find out பண்ண போகிறோம். செகண்டுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் காலமை எழுத போகிறோம். செகண்ட் காலம் எடுத்துட்டு இந்த கான்ஸ்டன்ட் காலம் எழுத போகிறோம். டெல்டாவில் பார்த்தீங்கன்னாவே போதும். ஃபர்ஸ்ட் காலம் as it is 1 2 5 அப்படியே எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலமுக்கு பதிலாக இது 2 - 3 -5, 2 - 3 -5. தேர்ட் காலம் சேஞ்சஸ் கிடையாது. 3 6 3, 3 6 3, which is equal to 1 into, right, -3 6 -5 3. Okay, next வந்து -2 into, next வந்து minus வரணும். Okay, -2 into, leave this row and column, we get 2 6 5 3. Okay, plus 3 into 2 - 3, 5 - 5, is it? Okay. Okay, now multiply the numbers. We get 1 into, right in bracket, -3 into 3 is -9 and 6 5s are -30, is it? Next -2 into, multiply these two, 2 into 3 is 6, minus 6 5s are 30, plus 3 into, multiply these two, -5 into 2 is -10, minus 3 into 5 is -15. Okay. Next 1 இருக்கு, so leave the number 1, -9 minus 30 or plus 3 3s are 9, 6 5s are 30, is it? Minus into minus plus 30. Okay, -2 into, right in bracket, 6 minus 30 is -24. 3 into -10, minus into minus plus 15. This is equal to 30 minus 9 is 21, and -2 into 24, minus into minus plus, minus into minus plus. So plus, what we get? 24 into 2 is 48. Next plus 3 into -10 plus 15 is 5. Okay, 21 plus 48 plus 15. So our delta y is, add this 14 8 84. Our delta y is 84. Okay, delta y is 84. Okay, next you have to find delta z. Delta z is what? Delta z la இந்த டெல்டாவில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் ரோ அப்படியே வச்சுக்கோங்க. சாரி, தேர்ட் காலம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தேர்ட் காலமில் 2 -3 -5 மட்டும் போடுங்க. ஃபஸ்ட்டு 2 காலம்ஸ் அப்படியே இருக்கட்டும். 1 2 5 4 -6 -2, இங்கே 2 -3 and -5. So expand this. 1 into 1 into, இந்த எலிமெண்ட் எழுதிக்கோங்க, -6 -3 -2 -5. நெக்ஸ்ட் -4 into, இதை ரெண்டையும் விட்டுடுங்க, மீதி இருக்கிறது 2 -3 5 -5.
next plus 2 into in the column in the row விட்டுடுங்க, மீதி இருக்கிறது 2 minus 6 5 minus 2. Now expand as it is. 1 into minus 6 into minus 5 is plus 30, then minus 3 2s are 6 plus 6 minus minus plus. So 6 எழுதிக்கோங்க, minus 4 into 2 into minus 5 is minus 10 minus, this is our formula minus, next 5 3s are 15, இங்கே ஒரு minus இருக்கு இல்லையா, so write in bracket minus 15 plus 2 into 2 2s are minus 4, 2 into minus 2, so minus 4 minus and then bracket la 6 5s are 30. Okay, next 30 minus 6 is what 24, minus 4 into right in bracket minus 10, minus into minus is plus 15, plus 2 into minus 4 minus 30, this is equal to 24 minus 4 into minus 10 plus 15 is plus 5, plus 2 into minus 4 minus 30 is what? Minus 34. Okay, listen, this is minus 4 minus minus 30, minus into minus plus 30, plus 30 is 26, now multiply we get 56. Okay, our delta Z is what? 56. Delta Z is 56. Next we are now the solution. What is the solution is by Cramer rule. By Cramer rule, x is what? X is delta x by delta. Okay, our delta x is to find what? Find minus 126. Delta x என்ன find பண்ணிருக்கோம்? Minus 168 and delta is 168, delta y is 84 and delta z is 56. So substitute the values, delta x is what? Minus 168 by delta is 168, is equal to minus 1, and y is equal to delta y by delta is equal to delta y is what? 84 by 168, that is 1 by 2. Next z is what? Delta z divided by delta, delta z is 56 by delta is 168, that is 1 time and 3 time. Therefore our solution is x comma y comma z is equal to, write in bracket, அதே மாதிரி bracketல x உடைய value first எழுதுங்க, minus 1 comma next y உடைய value 1 by 2 and z உடைய value 1 by 3. This is our solution. Okay, இதே மாடலில் ஒரு 3 sums உங்களுக்கு சென்ட் பண்ணுறோம், இதே மாடலில் போடுங்க, போட்டு நம்ம பிஸ்னஸ் மேக்ஸ்க்குன்னு ஒரு தனியாக ஒரு நோட்டு, அதை கிளாஸ் ஒர்க் மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், அதை எழுதி முடிச்சுட்டு ஈவினிங் 5 o'clock நமக்கு சென்ட் பண்ணணும். நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ரெசன்ட் போடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் சில்ட்ரன். லாஸ்ட் கிளாஸில் போட்ட சம்லாம் ஈஸியாக இருந்ததா? ஹோம்ஒர்க் போட்டிருந்தீங்களா? ஓகே, இப்போ லாஸ்ட் கிளாஸில் நம்ம அந்த ஈக்குவேஷன்ஸ் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்க, இப்போ ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொடுப்பாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் டைப்லேருந்து நம்ம ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நேற்று போட்ட மாதிரியே நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் சம் பாருங்கள். இந்த செகண்ட் சம்மில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறத நாம் எப்படி ஃபார்ம் பண்ண போகிறோம் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ண போகிறோம் நம்ம. அது எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு the commodity was produced by using 3 units of labor and 2 units of capital. The total cost is rupees 62. Second, if the commodity has been
produced by using 4 units of labor and 1 unit of capital. The cost is 56. What is the cost per unit of labor and capital? Cost per unit of labor and capital நம்ம x and y ன்னு நாம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு லேட் இங்கே இருக்கிற வேர்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் தி காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் லேபர்? காஸ்ட் பர் யூனிட் ஆஃப் லேபரை யூனிட் ஆஃப் லேபர் பி ருப்பீஸ் எக்ஸ் ருப்பீஸ்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு and the cost per unit of capital அது வந்து rupees y அப்படின்னு எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம xy கொடுக்கலன்றதுனால நாமளே டினோட் பண்ணுறோம். xy என்ன டினோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம். டேபிள் ஃபார்ம் பண்ணிவிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு லேபர் ஒரு ஹெட்டிங், கேபிட்டல் ஒரு ஹெட்டிங், டோட்டல் காஸ்ட் ஒரு ஹெட்டிங், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு லேபர், கேபிட்டல் அண்ட் டோட்டல் காஸ்ட். Okay, the first sentence, how many units of labor is given? 3 units of labor கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லேபருக்கு நேராக 3 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 units of capital. ஸோ கேபிட்டலுக்கு நேராக 2. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது? rupees 62. ஸோ 62 ரைட் இன் த டோட்டல் காஸ்ட் காலம். நெக்ஸ்ட்டு where is this? If the commodity had been produced by using 4 units of labor and 1 unit of capital, and then total cost is 56. Okay, first form the table like this, and then from this table we have to form the equations. எப்படி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னா 3 லேபர்ன்றது எக்ஸ்ன்னு நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே, லேபர் வந்து எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம், கேபிட்டலை ஒய்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம். So 3 into x plus 2 into y equal to 62 is our first equation. 3x plus 2y equal to 62. Next 4 into x, 1 into y. So 4x plus y equal to 56. This is our second equation. இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் போட்ட மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நம்ம கிராமர் ரூல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். First one delta find out பண்ண போகிறோம் இல்லையா? Delta is what? Delta is the coefficient matrix. Coefficient na 3, 2, 4, 1 is it? 3, 2, 4, 1. இப்போ இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? Multiply the main diagonal. 3 into 1 minus 2 into 4 which is equal to 3 minus 4 2s are 8 which is equal to minus 5. So first நம்ம என்ன செக் பண்ணணும்? டெல்டா ஈக்குவல் டு ஜீரோவா நாட் ஈக்குவல் டு ஜீரோவான்னு செக் பண்ண போகிறோம். மைனஸாக இருக்கலாம், பட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் தான் we can apply the கிராமர் ரூல். ஓகே, which is equal to minus 5. See, minus 5 is not equal to 0, that's all. அது வந்து ஈக்குவல் ஜீரோவாக இருந்ததுன்னா we cannot apply the கிராமர் ரூல். So we get not equal to 0 only. So we can apply கிராமர் ரூல். Can use the Cramer rule. Now Cramer rule la first enna find out பண்ணனும்? delta x. delta x எப்படி find out பண்றது? இந்த first column மட்டும் change பண்றோம். first columnல இந்த equal to அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் எழுதுறோம் 62 56. second columnல no change, அது அப்படியே எழுதிடுங்க 2 1. multiply பண்றோம் 62 into 1 is 62 and minus 2 into 56. minus 2 into 56 is equal to 62 minus 56 into 2 is what? 12. Okay, 112. Now subtract until minus 5 is it? minus 50. Okay, minus 50 is our delta x value.
Next, similarly you have to find delta y value. Delta y எப்படி எழுதணும் அப்படின்னா first column no changes. First column 3 and 4 right as it is 3 4. Second column மட்டும் நம்ம என்ன பண்றோம் ஆப்போசிட்ல இருக்க அந்த நம்பர்ஸ் எழுத போறோம் 62 56. Similarly we can expand. எப்படி expand பண்ணுவோம் first multiply the main diagonal elements 3 into 56 minus subdiagonal 4 into 62. Multiply 3 into 56 is what? 3 into 56 is 168 and 62 into 4 is 248. Now subtract minus 80 is our answer, delta y answer minus 80. Okay. Now use the Cramer rule formula. By Cramer's rule, what is x? X is delta x by delta. Here delta x is minus 50. Divide this by delta. Delta value is minus 5. So our answer is minus minus gets cancelled. 50 by 5 is 10. That's it. One time and this is 10 time. So our x value is 10. What is y? Y is delta y by delta. This is equal to delta y is what? Minus 80 and delta is minus 5. So minus minus gets cancelled. Our answer is 16. So in the last we have to write, already நம்ம என்ன எடுத்துருக்கோம் cost per unit of labor is rupees x is it. அப்போ cost per unit of labor is rupees 10. Write like that. Therefore cost per unit of labor is rupees 10. And then y is what? Cost per unit of capital. Capital is rupees 16. Okay, this is the second sum. Please follow me. Next third sum பார்க்கலாம். Third sum statement methodல தான் இருக்கு. ஒரு சின்ன different. என்னன்னா total of rupees 8600 was invested in two accounts. ரெண்டு அக்கவுண்ட்லயும் சேர்த்து அவங்களுக்கு அமௌண்ட் கொடுத்திருக்காங்க 8600. One account earned 3/4% annual interest. ஒரு அக்கவுண்ட்ல 4 3/4% கொடுக்குறாங்க. இன்னொரு அக்கவுண்டோட இன்ட்ரெஸ்ட் 6 1/2%. ஓகே, அந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட்டும் 1 இயரில் எவ்வளோ வருது அப்படின்னா 431 rupees 25 paise. ஓகே, how much was invested in each account? சரி, அப்போ தனித்தனி அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டோடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை rupees xன்னு எடுத்துருக்கோம். அதே மாதிரி செகண்ட் அக்கௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை the amount invested in second account B rupees y. rupees y ன்னு எடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் எக்ஸ், செகண்ட் அக்கௌண்ட்டில் ஒய் ருபீஸ் அவங்க போட்டிருக்காங்க. நம்ம இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் அவங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா 3/4% வருது. ஸோ அவங்களுடைய 1 இயர் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இப்போ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் அவங்களுடைய 1 இயர் இன்ட்ரெஸ்ட், ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் 1 இயர் இன்ட்ரெஸ்ட் இஸ் given 4 3/4%. 4 3/4% of the amount invested. ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸு, அதனால் ஆஃப் எக்ஸு. அவங்க எக்ஸ் அமௌண்ட்டில் 4 3/4% கொடுக்குறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோம், இது மிக்சடில் இருக்கு இல்லையா, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். 4 4s are 16 + 3 19/4 அண்ட் இன் பர்சன்டேஜுக்கு பதிலாக டிவைட் பை 100 போடலாம். இன்ட்டு 1/100. ஆஃப் மீன்ஸ் இன்ட்டு எக்ஸு. So our answer is 19/400 into x.
19/400 into x. இதான் first accountல 1 year கான interest. Okay. அதே மாதிரி second account. In second account 1 year interest is for 6.5%. Okay, 6.5% of y. Second account la avanga potrukra amount y, adanal y oda multiply பண்ணனும். 6 2s are 12 plus 1 13/2 and into percent க்கு பதிலா 1/100 into y. Now multiply 13/2 into 100 is 200 into y. This is the interest for second account. Okay. According to our data, இந்த டேட்டாவில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். First one is the total amount is 8,600. So according to our given data, first one is x plus y equal to எவ்வளோ அமௌண்ட் போட்டுருக்காங்க, 8,600. This is our first equation. Second equation எப்படி ஃபார்ம் பண்ணலாம், அவங்களுடைய 1 year interest ரெண்டையும் ஆட் பண்ணால் 431.25. So first interest is 19/400x, second interest is 13/200y equal to 431.25. Okay, this is our second equation. Second equation நம்ம LCM எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கிறோம். எப்படி LCM எடுக்கலாம், 400க்கும் 200க்கும் LCM is 400. ஸோ நம்ம த்ரோ அவுட்டாக இந்த செகண்ட் ஈக்குவேஷனை த்ரோ அவுட்டாக 400ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ மல்டிப்ளை, this is our second equation and this is our first equation. Multiply the second equation by 400. 400ல் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 19/400 x into 400 plus 13/200 y into 400 equal to 431.25 into 400. So you get 1 1 and here 1, here 2 times. So multiply and write. First 19x is it, 19x into 1 19x. Next 13y into 2 is 26y. This is equal to, multiply this by 400, we get 172,500. 172,500. This is our second equation. Now the second equation becomes this. Second equation becomes 19x plus 26y equal to 172,500. Okay. This is our first equation. Write the first equation. Okay. Now the equations are, ரெண்டு ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. x plus y is equal to 8x 0 0 and the second equation becomes 19x plus 26y equal to 172,500 is it. இப்போ as usual இங்கே 2 ஈக்குவேஷன் கிடைச்சிதுன்னா நம்ம as usual எப்படி போடுவோம், நம்ம கிராமர் ரூலை அதே மாதிரி போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெல்டா நாட் ஈக்குவல் டு 0வா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ டெல்டா இஸ் 1 1 1926. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள், மெயின் டயகனல் மல்டிப்ளை பண்ண வரும் 26 minus 1 into 19 is 19. So 26 minus 19 is what, 7. Okay, our delta value is 7 and this is not equal to 0. 0வா இல்லை அப்படின்னா தான் we can apply the grammar rule. அப்போ therefore we can apply Cramer's rule. ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெல்டா எக்ஸ் அப்படின்னா டெல்டாவை மட்டும் பாருங்கள். டெல்டாவில் ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு நம்பரும் போட போகிறோம். ஓகே, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் என்ன நம்பர் இருக்குது, 8600. செகண்ட் நம்பர் இஸ் 172,500. The second column as it is 126, அதை அப்படியே எழுதிடுங்க. இப்போ find the value. 8600 into 26. 8600
into 26 minus 1 into 172 500. இப்போ 172 500 அப்படியே வரும். Now multiply. If we multiply these two, we get 2 2 3 600 minus 172 500. That's it. Subtract, we get 5 1 1 0 0. 5 1 1 0 0. This is our delta x. Okay. Let's freeze பண்ணிடுங்க. ஓகே, டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டெல்டா ஒய் ஃபைண்ட் பண்ண போகிறோம். டெல்டா ஒய்யில் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு காலமில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. 1 19 போட்டுக்கோங்க. டெல்டாவில் பாருங்கள் 119 அப்படியே எழுதிக்கோங்க. செகண்ட் காலமுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு நம்பரையும் எழுத போகிறோம். 8600 172 500. Now as usual expand பண்ணும்போது 1 into 172 500 is 172 500 minus இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 8600 into 19. ஸோ 172 500 மைனஸ் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 163 400. 163 400. Next is subtract these two, we get 9100 9100. ஓகே, இப்போ டெல்டா ஒய் கிடச்சிருக்கு அண்ட் டெல்டா எக்ஸ் ஆல்ரெடி கிடச்சிருச்சு. இப்போ இதை ரெண்டையும் வச்சு பை கிராமர் ரூல் நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். therefore by Cramer's rule, what is x? Delta x by delta. Delta x is 5 1 1 0 by delta is 7. Delta is 7. So divide, we get 7300. Next to y. Y is delta y by delta. Delta y is what? 9100 divided by 7. 7ல டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிது 1300. 1300. இப்போ x and y values are கிடைச்சிருக்கு. லாஸ்ட் லைனில் சொல்யூஷன் எழுத போகிறோம். ஓகே, சொல்யூஷன் இஸ் வாட்? ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்னென்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா, எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அமௌண்ட். Therefore, the amount invested in first account is the amount invested in first account equal to rupees, what is x? 7300. இதான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அமௌண்ட்டு. and the amount invested in second account is what? 1300. Okay, this is the solution. The third sum is over. Okay, the same method la 3 sum, statement method le 3 sum உங்களுக்கு homework send பண்றேன். இதே மாடல் யூஸ் பண்ணி போடுங்க. சப்போஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண தெரியலனா அகைன் நான் ஒரு தடவை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் 5 o'clock எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.